ஊரு இந்த ஊர்ல ஹாஸ்பிட்டல் வச்சு நான் பொழைச்சு காரு வீட்டெல்லாம் வாங்கி செட்டில் ஆகுது. தம்பி நீ என்ன தண்ணியெல்லாம் கொட்டி கிடைக்குது, இதெல்லாம் தொட. இந்த ஃபேனை போட்டு விடு. எங்க உங்க டாக்டர் வேலையா? மணி எத்தனா 11 ஆச்சு. உங்க டாக்டர் வர சொல்லு, கஸ்டமர் வந்திருக்குன்னு சொல்லி. எப்போ வந்து நான் எப்போ வைத்தியம் பார்த்து எப்போ ஊருக்கு போய் சேர்றது எல்லாம் பார்த்து ஆஸ்பத்திரி மாதிரியா இருக்கு. போட்டு விடியா அந்த ஏசியெல்லாம் போட்டு உன் வீட்டு காசாயா போகுது. போட்டு விடியா ஏசியை போட்டு விடியா. டாக்டர் வர சொல்லு, கஸ்டமர் வந்துருக்குன்னு சொல்லி வர சொல்லு. இதெல்லாம் பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாதிரியா இருக்கு. எல்லாம் என் நேரம். டாக்டர் ஐயோ என்ன ஒரு ஆச்சரியம் டாக்டர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாட்டம் அச்சோ அப்படி உங்களை மாதிரி இருந்தார் டாக்டர். ஐயோ எப்படி டாக்டர் அப்படி ஒரே மாதிரி பேச இருக்கு. எனக்கு என்னமோ டாக்டர் உங்க அப்பா மேல ஒரு டவுட்டா இருக்கு டாக்டர். இங்க ஒரு மரியாதை கட்டு போகும். நான் தாயா? ஐயோ நீங்க ஐயோ சாரி டாக்டர். என்ன கோட்லான்னு டாக்டர் கம்போட மாத்திட்டீங்க. ஏன்னா ஊரு வார்டு பாய் மாதிரியே இருந்தாங்க. கோட்லாம் வந்து உனக்கு டாக்டர் வார்டு பாய் மாதிரி ஆயிடுறேன். சாரி சாரி. சரி ஆகும். சரிவா, உனக்கு என்ன பிரச்சனை? வாய் ரொம்ப வாடை அடிக்குது டாக்டர். அது வாடு எப்ப இருந்து? நீங்க வாயை திறந்ததுல இருந்து டாக்டர். இவனே சொல்லிட்டு இவனே சிரிச்சுட்டு போறான். இவெல்லாம் வேற எங்கேயாவது காமெடி சேனல் போயிருக்கலாம். செம்ம காமெடியில டாக்டர். இதான் டாக்டர் சோப்புல சிரிப்பு வரல. சரியா? காமெடி வேணாம். நல்லா இல்லையா டாக்டர்? மண்டல சொல்லுங்க. சொல்லுங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு? பிரச்சனை பத்தி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு டாக்டர். ஊரை சுத்தி கடை வாங்கி வச்சிருக்கேன். வீட்டுல பொண்டாட்டி மதிக்க மாட்டா. 2 பிள்ளைகள் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கல. ஒன்னும் பண்ண முடியல. ஒரே பிரச்சனை டாக்டர். உன் குடும்ப பிரச்சனை நான் கேட்கலையா? உன் உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா? உன் முன்னாடி இருக்குது, உன் முன்னாடி செருப்பு கொண்டு அடிச்சது, யார் கூட ஓடி போனதெல்லாம் நான் கேட்க வரேன். அந்த பிரச்சனை சரியா? உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொல்லியா? சரி டாக்டர். டாக்டர் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. கண்டிப்பா ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆக்குறீங்க. ஓகே சொல்லுங்க. நீங்களே பிரச்சனைனா இப்ப எங்களுக்கு அப்படி பண்றீங்க. வந்தீங்கன்னா உங்க உடம்பு நான் சொல்லணும். அதை விட்டுட்டு இது அது எதுக்கு தேவையில்லாத? சரி டாக்டர் சொல்லுங்க, உங்க உடம்புக்கு என்ன பிரச்சனை? கண்ணை மூடுனா ஒரே இருட்டா இருக்கு டாக்டர். எதுவுமே கண்ணு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சின்ன பொருளும் தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி பெரிய பொருளும் தெரிய மாட்டேங்குது. ஒரே இருட்டா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. கண்ணை மூடுனா அதுக்காக கண்ணுக்குள்ள சீனி சட்டி வாரம்லாம் கட்டி என்ன டிஸ்கவுண்ட் வச்சுக்க போறியா? கண்ணை மூடனா எல்லாருக்குமே இருட்டாதான் இருக்கும். இதாயா இப்ப அப்ப இப்படியே கண்ணை மூடி தூங்குறது? இருட்டா இருந்தாலும் தூக்கம் வரும். சரி சரி அப்ப கண்ணை மூடிதான் இங்க பாரு, ஏதோ என்ன கலாய்க்கிற மாதிரி இருக்கு டாக்டர். சரியில்லை. சரி டாக்டர். விஷ ஊசி போட்டு கொண்டுருவேன். சரி சரி நான் ஒழுங்கா வேற ஏதாச்சும் பிரச்சனை இருந்தா சொல்லு. ஓகே ஓகே டாக்டர். கண்ணை முன்னாரு டாக்டர் பிரச்சனை கவனிச்சு பிரச்சனை. யூரின் போனா தனியா போடு டாக்டர். என்ன பிரச்சனைன்னே தெரியல. பயமா இருக்கு பார்த்தாவே. அப்படி போய்கிட்டு இருக்கு ஏதோ பம்பு செட்டு மாதிரி தனியா போகுது டாக்டர். எது கலர் எதுவும் மாற்றமா? மஞ்சள் சிவப்பு அந்த மாதிரி? இல்ல அந்த மாதிரிலாம் போல டாக்டர். தனியா போகுது. டீசலு இந்த இது மோரு கீரு தயிர் சர்பத்து இந்த மாதிரி போகும்போது ஒரு கிளாஸ் மோந்து குடிச்சுக்கலாம். அந்த மாதிரி எதிர்பார்க்கறியா? இல்ல இல்ல அப்புறம் என்ன எதிர்பார்க்கணும்? யூரின்னா தனியா தானே போகும். கொஞ்சம் குளம் தனியா போகுது டாக்டர். அதனால பிரச்சனை வந்துச்சுன்னா உண்மையான பிரச்சனையை சொல்லி தொலையா? சரி வந்ததுக்கு ஏதோ 2 சொல்லணும் 3 சொல்லணும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வேலை விட்டுலாம உட்காந்து இருக்க மாதிரி தெரியுது. எவ்வளவு பேஷன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவுட் பேஷண்ட் நான் போய் பார்க்க வேண்டாம். டென்ஷன் ஆயிடுவா. அடுத்து உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு டாக்டர். என்னன்னே தெரியல டாக்டர். இது வேலை பாக்குறீங்களா? வேலைக்கு அப்படின்னா டாக்டர் வேலைக்கெல்லாம் போறதில்ல டாக்டர். சரி சரி. அப்ப என்ன பண்ண? அப்ப அந்த மாதிரி சும்மா இருந்தாலும் உடம்பு வலிக்கும். சரி, டெய்லி வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வாக்கிங் போங்க. வாக்கிங் போனா அந்த உடம்பு வலி எல்லாம் இருக்காது. சரியா? நடந்தே வா டாக்டர் போகணும். அடங்கம்மால கஷ்டமா வாக்கிங்னா நடந்தாயா போகணும்? என்னையா நீ? அது கஷ்டமா இருக்குல்ல டாக்டர். வாக்கிங்னாலே நடந்தா போகணும். நீங்க போங்க. அதுக்கப்புறம் உடம்பு வலி எல்லாம் சரியா. சைக்கிள்ல கூட வாக்கிங் போக கூடாதா? பைக்ல பைக்ல அந்த மாதிரி வாக்கிங்னாலே நடந்தா உங்களுக்கு தேவை 2 கிலோமீட்டர் போயிட்டு வரணும். அவ்வளவு வாக்கிங் டெய்லி 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வா. சரி டாக்டர். போட்டுக்கிட்டு மனுஷன் உசுர வாங்கி கடைசியா ஒரே ஒரு பிரச்சனை டாக்டர். என்ன சொல்லு? நைட்டு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது டாக்டர். ஏன் அப்படி என்னாச்சு? தூங்கிடல டாக்டர். தூங்கின பின்னாடி என்ன நடக்குன்னே தெரியல. காலையில முழிச்சு பார்த்தா தான் புரியுது. ஒண்ணுமே மரியாதை அஞ்சு வெளியே போயிரு. கொஞ்ச நேரம் இருந்தனா நானே குன்றுவேன். தயவு செஞ்சு வெளியே போயிடு. நைட்டு KPOIC இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து யார்ட்டாச்சும் சொல்லணும். சொல்லி பார்த்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்துருக்கு.